சிஸ்டம் வச்சுருக்கீங்க, லேப்டாப் வச்சுருக்கீங்க, ப்ரீமியர் ப்ரோ மாதிரியான ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ரேம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேன்வா தனியாக அப்ளிகேஷனாகவும் இருக்குது, அதே மாதிரி வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்ளிகேஷனாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது கேன்வா அப்படிங்கிற வெப்சைட் மூலிமா வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ கேன்வா வெப்சைட் வந்து இதுதான். கேன்வா வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்ன வேணால் எடிட் பண்ணலாம். ப்ரெசன்டேஷன் எடிட் பண்ணலாம், போஸ்ட் எடிட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடிட் பண்ணலாம், யூடியூப் சேனலுக்கு தம்ப்நெயில் எடிட் பண்ணலாம், லோகோ எடிட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே எடிட் பண்ணலாம். இதை வந்து மோஸ்ட்லி டிசைன் ஓரியன்டுக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வீடியோஸ்க்கும் வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னென்னா இதுதான் கேன்வா. இப்போ வந்து வீடியோவுக்கு டேரக்ட் பேஜ் க்ரியேட் பண்ணணுன்னாலும் இப்படி டேரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் காட்டும். டெம்ப்ளேட் என்னென்னா சைஸ் வந்து அதுவே பிக் பண்ணிக்கும். 16:9 அப்படிங்கிறது நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ. ஃபேஸ்புக் வீடியோ வேணும்னா இந்த ஃபார்மேட், வீடியோ மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா இது, மொபைல் வீடியோஸ்க்கு வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்க வீடியோஸ்க்கு வந்து இது சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு ஆப்ஷன் இருக்குது. யூடியூப் வீடியோஸ்க்குன்னு தனியாகவே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். எல்லாமே டெம்ப்ளேட்ஸ். இந்த டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரியான வீடியோஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு அப்படிங்கிற ஒரு சைஸ் வந்துருக்கு. ஸோ டிக்டாக் வீடியோஸ்க்குன்னு தனியாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ நாம் பண்ண போகிறது இந்த மொபைல் வீடியோஸ் சூஸ் பண்ணலாம், இல்லைனா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவும் அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸோட ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகிடும். ஒரு வீடியோ எடிட்டரில் எப்படி வந்து கீழே அந்த டைம்லைன்லாம் இருக்குமோ அந்த மாதிரி டைம்லைன்ஸும் வந்துடும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ப்ளேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இங்கே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தனித்தனியாக இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து நமக்கு வேணுங்கிறத, நீங்கள் ஏதாவது டாபிக் பற்றி பேசுகிறீங்க, அதை வந்து அதோட பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக போய் கூகுளில் டவுன்லோட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குக்கிங் பற்றி பேசுகிறீங்கன்னா குக்கிங் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பிக்சர்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த பிக்சர்ஸ் வந்து அப்படியே டேரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அதை பேசும்போது அந்த பிக்சர் வந்து கிளிப் ஆர்ட் மாதிரி வரும், அதாவது இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபார்மேட்டில் வரும். அந்த ஆர்ட்டை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக வச்சுக்க முடியும். ஸோ அதுதான் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் அப்படின்னு இருக்கும். இந்த அப்லோட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது ஏற்கனவே, அந்த வீடியோவை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம். நம்ம ஷூட் பண்ண வீடியோ நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் வந்து பேச போகிறீங்க, அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதை அப்லோட் மீடியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட எங்கே இருக்கோ அதை வந்து போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நான் ஏற்கனவே வந்து பண்ணி வச்ச ஒரு வீடியோ. இந்த வீடியோவை நான் இங்கே வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ நாளில் என்னால் சம்பாதிக்க முடியும்? இப்போ இந்த வீடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்லோட் மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்லோட் ஆகும். இந்த ஃபைலில் வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிறத வந்து இங்கேயே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகிடும். எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து இப்படி ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ நாளில் என்னால் சம்பாதிக்க முடியும்? 2022 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் க்ரோ ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வியெலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 10 செகண்ட் வீடியோ எடுத்துக்கோமே, முதல் 10 செகண்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பேஜ் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து இது மட்டும் தான் வேணும். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இப்போது இம்போர்ட் பண்ண ஃபைல் வந்து 16:9 இருக்குது. ஆனால் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்க ஃபார்மேட் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்கு, ரீல்ஸாக போடுறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது இப்படி வச்சுட்டு கிளிக் பண்ணி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வேணுங்கிற அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு இந்த சென்டரில் வந்து கொண்டு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே ஒர்க் முடிஞ்சுது. ஓகே, இப்போ வந்து இந்த வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த வீடியோவில் நான் எடிட் பண்ணுற வேலையே இவ்வளோ தான். அதாவது ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறதும் இந்த வீடியோலேயே நீங்கள் பண்ணிக்க முடியும். வேணும் இப்போ நான் வேறு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஆட் பேஜ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே அப்லோட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ இதை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து டெக்ஸ்ட் வைக்கிறது, அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எலமெண்ட்ஸ்லாம் வந்து சம்மந்தம் இல்லாதது இருக்குது. ஸோ அதை வந்து இந்த புளியை டெலீட் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து ஒரு குக்கிங் சேனல் வச்சுப்போமே.
இது வந்து ஒரு யூடியூப் சேனலில் குக்கிங் சேனல் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து யூடியூப் பற்றி பேச போகிறோம். ஸோ ரெட் கலர் வச்சுப்போம். இந்த குக்கிங் சேனல் அப்படிங்கிறதான் குக்கிங் சேனல் பற்றி பேசுகிறோன்னு ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே. குக்கிங் சேனல் ஆர்ட் வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல நம்ம இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ் கீழே டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து நிறைய இருக்கும். ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லை எம்எஸ் வேர்டோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே நார்மலாக உங்களுக்கு தெரியும் எங்கே வந்து ஃபாண்ட் போல்டு பண்ணுறது அந்த மாதிரி நார்மல் ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு டெக்ஸ்ட்டு கூட மாற்றிக்க முடியும். இந்த இடத்துல டெக்ஸ்ட் மாற்றிக்கலாம், சைஸ் மாற்றிக்கலாம், சைஸ் அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது வச்சுக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றுறோம். இப்போ வந்து க்ரீன் கலராக அதில் வந்து மேலே என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு லைட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒயிட் கலர் வைக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் வச்சுட்டு இப்போ இந்த ஃபாண்ட்டை வந்து மாற்றணும். இதில் எழுதியிருக்கிறது யூடியூப் சேனல் இன் 2022 அப்படின்னு வச்சிட்றேன். ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வச்சுட்டு இதை அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணணும். எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். இது வந்து ஒரு பெரிய வீடியோவில் வந்து நான் கட் பண்ணி ஒரு கண்டென்ட்டாக எடிட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு காட்டினேன். ஸோ அவ்வளோதான். எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ நாளில் என்னால் சம்பாதிக்க முடியும்?